الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய விநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் இதை எடுத்து நடக்குமாறு கூறுகிறானோ அதை எடுத்து நடக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்த்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பார்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யாவுடைய வாழ்க்கை எனக்கு ஒதுக்கி இருக்கிறது எங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய மற்ற வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகவுமே ஒரு குறைவான ஒரு காலம். இன்னைக்கு நாங்கள் எல்லாம் வைக்கிறோம், நாங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு பேர் துன்யான்னு நாம சொல்றோம். சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுக்கிறான். மௌத்து வந்ததுக்கு பின்னால் அந்த மனிதன் இன்னொரு உலகத்துக்கு போறார். அந்த உலகத்துக்கு பேர் வந்து பர்ஸக். துன்யா தெரிஞ்ச நிறைய பேர் உட்கார்ந்து இருப்போம். எத்தனை பேருக்கு எங்களுக்கு பர்ஸக்னா என்னன்னு தெரியும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனிதனுடைய துன்யாவுடைய வாழ்க்கைக்கு பிறகு கியாமத் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு நான் வச்சிருக்கிறது பர்ஸகுடைய லைஃப், பர்ஸகுடைய வாழ்க்கை. துன்யாவுடைய வாழ்க்கை மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், இந்த மாதிரி மஸ்ஜித்ல வந்து தொழுகிறது, இது துன்யாட பயணம். பர்ஸக்ட பயணம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வச்சிருக்கிறது அப்படி ஒரு பயணம் ஒன்று அது இல்லை. அது ஒரு வித்தியாசமான பயணம். அது ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில ஒரு மனிதன் போகக்கூடிய ஒரு பயணம். எவ்வளவு காலம் அந்த பர்ஸக்ல துன்யால வாழ்ந்தாலும் அதுல 2 மடங்கு, அதுல 3 மடங்கு. சகோதரர்களே, இன்னைக்கு பர்ஸக்ல 1000 தாண்டி பேசிக்கிறோம். 1000 வயசு அவங்களுக்கு. பர்ஸக்ல எத்தனை வயசு? துன்யால எங்களுக்கு இப்பதான் 40 வயசு, துன்யால எங்களுக்கு இப்பதான் 60 வயசு. கண்ணியமானவர்களே, அந்த பர்ஸக்ல 100ஐயும் தாண்டி, 500ஐயும் தாண்டி, 1000 தாண்டி, 2000 தாண்டி, 3000 தாண்டி, 5000 தாண்டி அந்த பர்ஸக்ல இன்னும் வாழ்ந்துக்கிறாங்க. நான் சொர்க்கம் நரகத்தை பேசல, சொர்க்கம் நரகத்தை நாம பொறுப்பு பார்ப்போம். நான் மஹ்ஷர்ல கியாமத்தை பத்தி பேசல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கியாமத்துடைய நாளுடைய அளவு எவ்வளவு நீட்டப்பட்டால் ஒரு மனிதன் அல்லாஹ் நாளைய கபூர்ல திருப்பாட்டி மஹ்ஷர்ல பூமியில விட்டுருவான், சும்மா விட்டுருவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மிக்தாரு 50000 சனா. மஹ்ஷருடைய ஒரு நாள் துன்யாவுடைய நாளோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது துன்யாவுடைய காலத்துல 50000 வருஷத்துக்கு ஒரு நாள் சமம். சும்மா யோசிச்சு பார்ப்போமே சகோதரர்களே, 50000 வருஷம் ஒரு நாள் கழியும். இது மஹ்ஷர்ல, இது பர்ஸக்கு புறவைக்கிறத நான் பேசுறேன். மௌத்தாவினதோட எனக்கு மஹ்ஷர் வரல. மௌத்தாவினதோட
பெரிய மனிதர் ஒருத்தர் மௌத்தாவினா அந்த 6 அடி குழி தோண்டுவாங்க அந்த உடம்பை வைக்க. சின்ன புள்ள மௌத்தாவினா சின்ன பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழியை தோண்டுவாங்க. ஒரு மிருகம் செத்துக்கிட்டா மிருகத்தை புதைக்கிறது ஒரு குழியை தோண்டுவாங்க. அது குழி யாரும் சொன்னி அது கபர் இல்லை, அது கபர் இல்லை. நானும் நீங்கள் என்ன கபரை பார்த்தீங்களா சகோதரர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கபரு இம்மா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah வ இம்மா ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நீரான். அந்த பர்ஸக் ஒரு மனுஷனுக்கு சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரக படுகொலையாக இருக்கும். சொர்க்கத்தின் பூஞ்சோலை அது எப்படி இருக்குன்றதை நாங்கள் கண்டும் இல்லை, நரக படுகொலை எப்படி இருக்குன்றதை நாங்கள் கண்டும் இல்லை. நாங்கள் என்ன கபரை பார்க்கல. ஆனா நேற்று ஒரு ஜனாசா ஒருத்தர் அனுப்பினோமே, அவர் பார்த்துக்கிறாரு கபர் எப்படி. போன கிழமை ஒரு ஜனாசா ஒருத்தர் அனுப்பினோமே, அவர் பார்த்துக்கிறாரு கபர் எப்படி. போன நோம்புல ஒருத்தர் அனுப்பி வச்சோமே, அவருக்கு தெரியும் கபருண்டா எப்படின்னு அவர் பார்த்துட்டாரு. ஆனா நானும் நீங்களும் பார்க்குற நாள் கிட்ட இன்னும் பார்க்கலண்ணா எங்களை கண் பார்வைக்கு அது ஒரு குழி சகோதரர். அது ஒரு உடம்பு புதைக்கிறதுக்கு அளவுக்கு ஒரு என்ன ஒரு மனிதனுடைய ரூம் பிரிஞ்சுட்டுன்னா பையன் தாங்கினா எங்களோட கடமை, நல்லடக்கம் செய்யறது எங்களோட கடமை. ஒரு குழியை தோண்டி அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த உடம்பை வச்சிருவோம். அவ்வளவுதான். அந்த உடம்பு அதுக்கு மேல அந்த உடம்பை வச்சுட்டீங்கன்னா உடம்பு நாத்தம் அடிக்க வேண்டும். அது ஐஸ்ல போட்டு வைக்கணும். அதனால தான் மோச்சரியில கொண்டு போய் போட்டுருவாங்க மிச்ச நேரம் போகுது. அந்த பொடியை சும்மா வைக்கல. ரூம் பிரிஞ்சிச்சுன்னா உடம்பு வரைய ஆரம்பிச்சிடும், நாத்தம் வர ஆரம்பிச்சிடும், உடம்புல கலர் மாற ஆரம்பிச்சிடும், உடம்புல பூச்சி புழுக்கள் வெளிய ஆரம்பிச்சிடும். அதை வைக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யால எனக்கு நூறே தரல. பெரும்பாலானவர்கள் நூறு அடைய மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் 60-70 பெரும்பாலானவங்க போய் சேர்ந்துருவாங்க. இந்த கல்தர மஸ்ஜித்ல இன்னைக்கு 2026ல இருக்கிறோம். ஒரு 50 வருஷம் தள்ளி பார்ப்போமே 2075 என்ன நடக்கும்? பள்ளிக்குமா இல்லையா? பள்ளி கியாமத் வரைக்கும் யாரிப்பா இன்ஷா அல்லாஹ் ஆயில போட்டிருந்தால் இந்த இடத்துல மெம்பர்ல இன்னொரு ஹஸ்ரத் வந்து ஹுத்பா பண்ணி கொண்டிருப்பார். கேட்டு கொண்டிருக்கிறவங்க எல்லாம் வேற புதிய அக்கடிப்பாங்க. நாங்கெல்லாம் கவுர்ல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னுக்கு பாருங்களேன். நான் நினைக்கிறேன் இந்த பள்ளிக்கு 100 வருஷத்துக்கு ஹிஸ்டரிக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். 100 வருஷத்துக்கு முன்னே என்ன நடந்துச்சு? யார் ஹுத்பா பண்ணினாங்க? அந்த ஹுத்பா கேட்கிற ஆட்களே அவங்க யாரு? அன்பானவர்களே, ஒரு 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 சின்ன காலம் இது 100 டச் பண்ணாதது. நான் சும்மா 60-70 ஒன்றை சொன்னேன். ஆனா நானும் நீங்கள் எத்தனை ஜனாசால கலந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள்? எத்தனை ஜனாசால கலந்து கொண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறோம்? எத்தனை ஜனாசால கலந்து கொண்டு சொல்லிக்கிறோம் நேற்று கல்யாண வீட்டுல எங்களோட ஒன்றை சாப்பிட்டவர்கள் சொல்லிக்கிறோம். எங்களோட இன்னைக்கு சும்மா நல்ல வந்து எனக்கு சலாம் தந்து போன மனிதன் தானே எத்தனை மையத்துக்கு சொல்லிக்கிறோம் சகோதரர்கள்? எத்தனை வாலிபர்கள் ஜனாசாக்களை நாடகங்கள் தொடர்ந்துருக்கிறோம் சகோதரர்கள்? உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அல்ல 60-70 தானே வச்சுக்கிறார். எத்தனை மையத்துக்கு நாடகங்கள் போயிட்டு வருது? எத்தனை ஆச்சரியமான மையத்து. ஒரு மனிதன் அஜல் அல்ல நிர்ணயிச்சுக்கிறான். அந்த அஜல் வந்தா கீழே விழுந்துருவாரு. அதுக்கு மேல அந்த பொடிக்காக கீழே விழுந்துருவாரு. நாங்க காரணம் சொல்லுவோம், ஹார்ட் வந்துச்சு, அவருக்கு நோய் இருந்துச்சு. எத்தனையோ மையத்து என்ன 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 காரணம்னே தெரியாது. அன்பானவர்கள், ஒரு மனிதன் அஜல் முடிகிறதுக்கு அவன்கிட்ட தாடி வளர்க்கணும், அவனோட பிள்ளைகள் அந்த கல்யாணம் முடிச்சு கொடுத்துடணும், சொந்த வீட்டு கட்டி முடிக்கணும். இதுக்கு பிறகுதான் இவன் அஜல் இல்ல சகோதரர்கள். அல்ல எனக்கு எல்லாரும் ஒரு டைம் நிர்ணயிச்சுக்கிறான். அந்த டைம் வந்தா கீழே விழுந்துருவார். 2 கிழமைக்கு முன்னால் என்னுடைய ஒரு நண்பர் வஃபாத் ஆகினார். அவர் வஃபாத் ஆகின அந்த பேட்மிண்டன் ஆடி கொண்டிருக்கிற அந்த சிசிடிவியை நான் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு நோயும் இருக்கல்ல, நல்ல ஃபிட்டா இருக்கிறார், நல்ல உடம்பு நல்லா வச்சிருக்கிறார். அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்க் அதுக்கு மேல உலகத்துல வச்சு இல்ல. நாங்க எல்லாரும் தலையை போட்டு யோசிப்போம், இவரா மௌத்து, இப்படி இவருக்கு எப்படி மௌத்து வந்துச்சு? நல்லா இருந்தவரே. ஒரு மனிதனை காட்டி சொல்றாங்க இவருக்கு உலகத்துல இல்லாத எல்லா நோயும் நீக்கிறான். ஆனா அந்த மனுஷன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். எப்பதே தாண்டிதான் இன்னும் உயிரோடு இருக்கிறார். இன்னொரு மையத்துக்கு போனா சொல்றாங்க இவர் மௌத்துக்கு எந்த அறிகுறியும் இல்லைன்றான். ஒரு ஆள் பார்த்தா எல்லா நோய் பார்த்தா அவர் தான் நேரத்தோட போய் சேர வேண்டிய மனுஷன். அல்லாஹ் அவருக்கு இன்னும் ரிஸ்க வச்சிருக்கிறான். உலகத்துல எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் அவர் பொழைச்சி வாழ்வாரு. இன்னொருத்த மையத்துக்கு போனா சொல்றாங்க எந்த ஒரு நோயும் இல்லை, நல்லா இருந்தாரு. இன்னைக்கு பாருங்களேன், திடீர்னு மௌத்தா போயிட்டார். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துல துன்யால அல்லாஹ் எங்களுக்கு என்ன நோக்கத்துக்கு அனுப்பினான் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற மக்களாக நாங்கள் இருக்கிறோம். உலகத்துல வாழ்றது சாதனை இல்லை. நல்லா கேட்டுக்கொள்ளணும். உலகத்துல வாழ்றது சாதனை, எல்லாரும் வாழ்வோம். உலகத்துல மௌத்தாவது இது சாதனையாக அமையணும் சகோதரர்கள். எங்களோட மௌத்து சாதனை
கிடந்து உட்காந்துக்கிறாங்க. சிலவங்க அல்லாட படைப்பு ஜின்ன பார்த்தா உட்காந்துருவீங்க. சிலருக்கு ஜின் பார்வை சிலவங்க விளக்கும், சிலவங்க பார்த்துருவீங்க. சகோதரர்களே, அல்லாட படைப்பை மலக்க யார் சரி பார்த்தீங்கன்னா பார்ப்போம், அவசரமா பார்ப்போம். அந்த நாள் மிச்சம் தூரத்துல இல்லை. அல்லாட படைப்பு ஒரு மலக்க பார்க்கிற அந்த நாள் மிச்சம் தூரத்துல இல்லை. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நல்ல மனிதனுடைய ரூஹ கைப்பற்றப்படும் பொழுது இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் இல்ல முதலாவது வாரே அல்லாஹ் அவருக்கு ஆவான்கள் உதவியாளர்களை படைச்சு வச்சுக்கிறான். இவங்க எல்லாரும் வருவாங்க. எப்படி வருவாங்க தெரியுமா? பீபுல் வுஜூஹி, அவங்களோட முகங்கள் எல்லாம் பிரகாசமாக வெள்ளையாக இருக்கும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம், கஅன்ன வுஜூஹஹும் ஷம்ஸு, அவங்களோட முகம் எப்படி இருக்கும் என்றா சூரியன் எப்படி மினுக்கி கொண்டிருக்கிறோ சூரியன் மாதிரி இருக்கும். அவங்களோட மூச்சு யாரு ரூஹ் எடுக்க வாராங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் படைப்பு மலக்குன்ற ஒரு படைப்பு காண்ற முதல் தருணம் ஒரு திடுக்கம் வரும், ஒரு பயம் வரும். நல்லவருக்கும் ஒரு பயம் வரும். குர்ஆன் சொல்றது, வார மலக்குமார் அவங்ககிட்ட வந்து சொல்லும் முதல் செய்தி என்ன தெரியுமா? லா தகாஃபு, எங்களை பார்த்து பயப்படுவாங்க. அவங்களே பயக்கார வந்து ஆட்கள் இல்லைன்னா நாம புதிய ஆட்கள் தான், எங்களை பார்த்து பயப்படுவாங்க. நாம புதிய ஆட்கள் தான். நீங்க இருக்கும் போது எங்களை மேல ஒருத்தரை கட்டி இல்ல, ஆனா எங்களை கண்டு பயப்படுவாங்க. உங்களை பயம் காட்டி உங்களை பயக்கார வந்த ஆட்கள் இல்லை. நாம குர்ஆன் லா தகாஃபு பயப்படுவாங்க. ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு கவலை இருக்குமா? குடும்பத்தை விட்டுட்டு போறோம், பிள்ளைகளை விட்டுட்டு போறோம். ஏன்னா அவர் இன்னும் அல்ல, அதுக்கு பின்னால அவர் படைக்க வச்சது என்ன கண்ணால பார்த்தில்லை. அதனால ஒரு கவலை முடியும். இரண்டாவது சொல்லும் செய்தி, லா தஹ்சனு, கவலைகள் படுவான். அவனோட குடும்பத்தை அல்லாஹ் பொறுப்பெடுத்துட்டான், அவனோட பிள்ளைகளை அல்லாஹ் பொறுப்பெடுத்துட்டான், அவனோட மனைவி அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். கவலையே படுவான். ஒரு மனிதன் நல்ல மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றப்படும் பொழுது அவருக்கு ஈக்கிற ஒரு பயம், அவருக்கு ஈக்கிற ஒரு கவலை, இது ரெண்டையும் கிளியர் பண்ணிட்டு சொர்க்கத்தினுடைய காட்சி அந்த மனிதனுக்கு காட்டப்படும். இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு படைச்சிருக்கிற இடம். அந்த டைம்ல தான் முகத்துல சிரிப்பு வரும். சில ஜனாதாக்கள் பார்க்கிறோம் தானே, மௌத்தாகின டைம்ல சுப்ஹானல்லாஹ் அவருடைய கடைசி உலகத்துல அவருடைய நடந்த செய்தி, சொர்க்கத்தை பார்த்த வண்ணமாக அவருடைய ரூஹ் பிரிஞ்சிருக்கு. அதுல பிரதிபலன் சிலருடைய முகத்துல எதிர்பார்க்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ரூஹ இதா குபில், ரூஹ் கைப்பற்றப்படும் பொழுது தபிஅஹுல் பஸர், கடைசி அந்த மையத்தை நீங்க பாருங்க, மையத்தோடு விழுந்தா எந்த மையத்தும் கீழே பார்த்து முடிக்காது, கண் மேல வானத்தை பார்த்துதான். ஒவ்வொரு பிரியப்பட்ட ரூஹுடைய கண்ணும் மேலே ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி தான் ரூஹ் பிரிஞ்சிருக்கும். ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ரூஹ மலக்குமார் வந்து அந்த ரூஹை எடுத்து போற காட்சியை தான் அந்த மனிதன் கடைசியா பார்த்து ரூஹ் பிரிஞ்சு. அதுல விளைவும் கண் வானத்தை பார்த்து இருக்கும், முகத்துல சிரிப்பு இருக்கும், முகத்துல பிரகாசம் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களை அனைவருடைய மௌத்தை அப்படி ஆக்கி வைப்பான். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யார் யா ரசூலல்லாஹ் மௌத்தாகினது? அவருடைய வருகை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய அர்ஷ சுமந்துட்டீங்க. அந்த மலக்குமார் குதிச்ச குதி அல்லாஹ்வுடைய அர்ஷு ஆனது. யா ரசூலல்லாஹ், எவ்வளவு நல்ல மனிதரா இருக்கும். சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 31ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 37 ஒரு ஆள் மௌத், அவர் தான் மௌத். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, என்னோட தோழர் சஅத் இப்னு முஆத் மௌத்தாக இருக்கிறார். அவருடைய மௌத்துடைய செய்தி எதிர்பார்த்து, அவருடைய வருகையை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய அரிசியை நடிச்சாங்க சஹாபாக்களை பார்த்து. எப்படி அவர் ஒரு நல்ல மனிதராய் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிமா வாழ்ந்தது என்னையமாய் உலகமே 50 வருஷம் இல்ல, முஸ்லிமா வாழ்ந்தது 60 வருஷம் இல்ல, முஸ்லிமாக வாழ்ந்தது 6 வருஷம். 31 வருஷம் அல்லாஹ் இல்லன்றவர், 31 வருஷம் அல்லாஹ் இல்லன்றவர். 6 வருஷம் முஸ்லிமா வாழ்ந்தார். அவருடைய மௌத் எப்படி அமைஞ்சிச்சு என்றால், வானத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க அவருடைய மையத்தை. தான் நான் சொன்னேன், மௌத்து சாதனைன்றது எப்படியாப்பட்ட சாதனை தெரியுமா? மௌத்துன்றது வானத்தில் இருக்கிறவங்க சந்தோஷத்துல எதிர்பார்க்கணும். துனியால இருக்கக்கூடிய எல்லாரும் கவலையில எங்களுக்காக வேண்டிய அழுது துவா செய்கிற ஒரு மையத்தாக 6 வருஷம் முஸ்லிமா வாழ்ந்தார். ரிவாயத்துல வருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை கபூர்ல அடக்கினதுக்கு பின்னால அழுந்தாங்க. எப்படி அழுதாண்டா, கண்ணால கொண்டிட கண்ணீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாடி நனைஞ்சி, அந்த தாடியில இருந்து ஒவ்வொரு டொட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கண்ணீர் கொட்டி கொண்டுச்சு.
அவ்வளவு கவலை ஒரு தோழருடைய பிரிவு. எங்கட மௌத்துக்கு என மனைவி மட்டும் அழக்கூடாது சகோதரர்களே, எங்கட மௌத்துக்கு எங்கட பிள்ளைகள் மட்டும் அழக்கூடாது. எங்கட மையத்தை முன்னுக்கு வச்சு இந்த பள்ளியில தொழுகைக்கு பொறுத்து மஹல்லாவாசிகள் எல்லாத்துல கண்ணாலே ஒரு சொட்டு கண்ணீர் வரணும். ஒரு நல்ல ஒரு மனிதனை எங்கட மஹல்லால நாங்கள் இருந்துட்டோம். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கண்ணால கண்ணீர் வரணும். ஒரு நல்ல ஒரு தங்கமான ஒரு மனிதரை எங்க அடுத்த வீட்டுக்காரராக நான் இழந்துட்டேன். எங்களோட வியாபாரம் செய்ய எங்க பசங்கள் இருக்கக்கூடிய மக்கள் பேசிக்கொண்டு கவலைப்படணும். இந்த மையத்து ஒரு நல்ல மையத்தின் நாங்க சாக்கி சொல்றோம். 300-400 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கிறவங்க இந்த முகத்தை கடைசி ஒரு வருஷத்தை நான் பார்க்கணும், இந்த மையத்தை தவறக்கூடாதுன்னு வரணும் சகோதரர்கள். இப்படி எங்களை மௌத்தாக வேண்டும். இதுதான் மௌத்த சாதனை. சும்மா மௌத்தாயிடக்கூடாது. நிறைய மௌத்தாவது அந்த மையத்தோடு போனா நலவு பேசுறது ஒன்றும் இல்லை. அவர் பத்தி அசரத் பயான் பண்ணினா மௌத்தானோட நலவு பேசுறது நல்லவே, அதை சொல்றதுக்கும் பெருசா ஒன்றும் இல்லை. ஏன்னா துனியால அவர் அப்படித்தான் வாழ்ந்துட்டு வேண்டிக்கிறார். நல்லது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு வகையான வெளியே காட்டிக் கொள்ளாட்டியும் மஹல்லாவாசிகள் உள்ளத்துல ஒரு வகையான சந்தோஷம். பெரிய ஒரு தலைவலியோட மஹல்லால இருந்து வைத்து அடுத்த வீட்டுக்காரருக்கு ஒரு வகையான சந்தோஷம். இதுக்கு பின்னால பிரச்சனை போடுறதுக்கு எங்க ஏரியால யாருமே இல்லை. நல்ல ஒரு போயிட்டு சேர்ந்துட்டார், நல்லா பாதுகாப்போடு. இப்படி மௌத்தாயிரம் விட்டார் சகோதரர். எங்களை மௌத்து சாதனைன்றது எப்படி மௌத்து தெரியுமா? வானத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்பார்க்கணும் ஒரு நல்ல சோல், நல்ல ரூ எங்கிட்ட வருவது, அவரை சந்திச்சு பேசணும். துனியால இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சகோதரர்களே எங்கட நலவு நல்லது பேசுற ஒரு மையத்தான் இருக்குது. முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாஸா கொண்டாடப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு முன்னுக்கு போகல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாஸா நீங்க தொழுகைக்கு வாங்க யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரிய என்ன நலவு செஞ்சு நீங்க தொழுகிறது தகுதி இல்லாத ஒரு ஜனாஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார வச்சு இருக்கிற சஹாபாக்கள் எல்லாத்தையும் பார்த்து கேட்டாங்க, இவர் என்ன சரி ஒரு நலவு செஞ்சது யாரும் சரி தெரியுமான்னு கேட்டான். சத்தம் மட்டும் வருவது இல்லை மஜ்லிஸ்ல. ஒரு ஆள் எழுப்பினார், யா ரசூலல்லாஹ், இவர் எங்களுக்கு தெரிய பெருசா ஒன்றும் செஞ்சில்ல, ஆனா எனக்கு தெரிய ஒரே ஒரு நலவு செஞ்ச மாதிரி எனக்கு நினைவு இருக்குது. ஹரஸ லைலத்தன் ஃபீ சபீலில்லாஹ். என்ன நலவு தெரியுமா? ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு நாங்க இருக்கும் பொழுது, யுத்தத்துல இருக்கிற டைம்ல ராவுல தூங்க போகல, தூங்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பாக செக்யூரிட்டி வேலைக்கு 2 பேரும் போடப்படும். ஒரே ஒரு நாள் தூக்கம் முடிச்சு இரவுல முடிச்சு இருந்து நான் அல்லாஹ்வுடைய பாதையில போன அந்த யுத்தத்துல போன மக்களுக்கு இவர் காவல் காத்தார். ஒரு நாள் செஞ்ச நன்மை அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாஸாவை பாயிண்ட் பண்ணி சொன்னாங்க. அந்த ஜனாஸாவை பார்த்து சொன்னாங்க, அஸ்ஹாபுக யظنون அன்னக மின் அஸ்ஹாபின் நார். இங்க இருக்கிற தோழர்கள் எல்லாம் உங்களை ஒரு நரகவாசின்னு நினைக்கிறாங்க. வ அன அஷ்ஹத், நான் சாட்சி சொல்றேன், அன்னக மின் அஸ்ஹாபில் ஜன்னah, நீங்க ஒரு சொர்க்கவாசின்னு நான் சாட்சியம் சொல்றேன். கொண்டு வந்து ஜனாஸாவை தொழிச்சேன். என்ன சொல்லப்பட்டுச்சு? மையத்துல ஒரு நலவு பேசப்பட்டுச்சு. எங்கட மையத்துல 100 பேர் 100 நல்லது பேசினா எப்படி மையத்தாய்க்கும்? சொர்க்கம் கிடைக்குமா இல்லையா? ஒரு நலவு ஒரு மையத்துல சொல்லப்படும் பொழுது அந்த சொர்க்க அந்த மையத்தை பார்த்து, எந்த நலவே இல்லைன்னு சொன்ன அந்த மையத்தை பார்த்து சொன்னாங்க, நீ ஒரு சொர்க்கவாசி. ஒரு ஜனாஸா கொண்டு போகப்பட்டுச்சு, வஜபத்துட்டாங்க. இன்னொரு ஜனாஸா கொண்டு போகப்பட்டு வஜபத்துட்டாங்க. கட்டாயமாகிட்டு யார சொல்லலாம். ஏன் அப்படி சொன்னீங்க? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஜனாஸா போகும் பொழுது இந்த ஜனாஸால நலவ மக்கள் பேசினாங்க, அதனால இந்த மனிதனுக்கு சொர்க்கம் கட்டாயமாகிட்டு. சுப்ஹானல்லாஹ். இந்த ஜனாஸா கொண்டு போகப்படும் பொழுது இந்த ஜனாஸால தவற மக்கள் பேசினாங்க, அதனால இந்த மனிதனுக்கு நரகம் கட்டாயமாகிட்டு. அதனால நான் சொல்றது, ஒரு மையத்தை விழுந்தா மையத்துல குறைகளை மறைங்க. மையத்துல மசாவிகள் பாவம், அந்த மையத்தை செஞ்ச குற்ற குறைகளை பேசமானவே, அது பேசுறதால அந்த மையத்துக்கு சில வேலை நரகம் கிடைக்க சான்ஸ். ஒரு மையத்துக்கு விழுந்தா அதுல நல்லதை மட்டும் பேசணும், அப்படி இல்லாட்டி வாய் மூடி சும்மா இருக்கும். அதை பத்தி தவறுகள், உலகத்தில் அவர் செஞ்ச பாவங்கள், இதை பேசி டிஸ்கஸ் பண்ற போக இடமில்லை. நல்லது என்ன சார் இருந்தா நல்லதை பேசி முடிச்சணும். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த சஹாபியோட ஜனாஸாவை தூக்கிட்டு போறான். 6 வருஷம் முஸ்லிமா வாழ்ந்துக்கிறார். ஜனாஸாவை தூக்கிட்டு போகும் பொழுது அவருக்கு கொஞ்சம் கொடுத்த ஒரு பாரமுள்ள ஒருத்தராக இருந்தார். சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், இவருடைய ஜனாஸாவை நாங்க தூக்கிட்டு போறோம். இந்த ஜனாஸாவை நாங்க தூக்கிட்டு போற டைம்ல இந்த ஜனாஸாவை தூக்கின பாறை ஒரு சொட்டு விளக்கல. யார சொல்லலாம், ஜனாஸா வேற யாரும் தூக்கின மாதிரி ஒரு சொட்டு பாறை விளக்கல. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுவரைக்கும் உலகத்துக்கு இறங்காத 70,000 மலக்குமார்கள் அனுப்பிக்கிற இவருடைய ஜனாஸா கலந்து கொண்டு வாங்க. ஏன்னா மவுத் எப்படி அமையணும் என்றால் மனிதர்கள் மட்டும் கலந்து கொள்ற மவுத்தாக இல்லை, ஏன்னா
மவுத்து சாதனையாக அமையணும் சகோதரர். வழக்கமா விஐபி ஒரு விஐபிய கௌரவிக்கும் பொழுது எப்படி வெயிட் பண்ணுவாங்களோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனுடைய ரூபம் எடுத்துட்டு போவாங்க. அதுல அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவருடைய ஜனாஸா கபர தோண்டினதுல நாங்க ஒரு ஆள், இவருடைய மையத்தை அடக்கிறதுக்கு நாங்க மண்ணை தோண்டி தோண்டி எடுக்கிறோம். அந்த கபூர்ல இருந்து அந்த மண்ணில் இருந்து மிஸ்குடைய வாசம் வீசிக்கொண்டே இது சொல்றாங்க. அவ்வளவு மிஸ்குடைய வாசம். அதனால நான் சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு இருந்த ஒரு பிரதானமான ஒரு நோக்கம் தான் துன்யால கிடைக்கிற 30, 40, 50 வருஷத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு வருஷத்துல கிடைக்கிற ஆயிரக்கணக்கான வாழ்க்கையில தோத்து போவே இல்லை. நாளைக்கு மனுஷங்கள்ல ஏற்பாட்டு 50,000 வருஷமாக்கிட்டுவானே அங்க தோத்து போவே இல்லை. நாளைக்கு ஒரு நீண்ட பயணம் கொண்டு போய் சொர்க்கம் நாங்க ஓட்டிக்குது அங்க தோற்காது. துன்யால தோத்துட்டா அது 30, 40 வருஷத்துல தோல்விதான். அங்க தோத்துட்டால் பல ஆயிரம் வருஷத்தினுடைய தோல்வி. அதனாலதான் சஹாபாக்கள் சில சில விஷயங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் ஆச்சரியப்படுவோம். ஒரு மனிதனால இப்படி எப்படி ஈமான் வர முடியும்? இவருக்கு எப்படி ஈமான் வர முடியும்? உஹது யுத்தம் நாளைக்கு நடக்க போகுது. 2 நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கு வீட்டு துவா செஞ்சு கொள்றாங்க. கூட்டாளிமார் 2 பேர் நாளைக்கு உஹதுல கலந்து கொள்ள போறோம். 2 பேரும் மஷூரா பண்ணி சொல்றாங்க, நான் துவா கேட்கும் பொழுது நீங்க ஆமீன் சொல்லணும், நீ துவா கேட்கும் பொழுது நான் ஆமீன் சொல்றேன். யார் யாரு? அதுல சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதுல அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் கூட்டாளிமார். ஒரு ஓரத்துக்கு போயிட்டு ஹஸரத் சஅத் கையேந்தினாங்க, யா அல்லாஹ் நாளைக்கு உஹதுல நாங்க உஹதுடைய யுத்தத்துல நாளைக்கு எதிரிகளோட சண்டை பிடிக்க நாங்க முன்னால போறோம். யா அல்லாஹ் நாளைக்கு உஹதுல நான் கலந்து கொள்ளும் பொழுது நான் உஹதுல என்னையோட வந்து முன்னால வந்து அந்த யுத்தத்துல போட்டி போடுற ஆள் யார் தெரியுமா வைக்கணும்? எதிரிகளோட பக்கத்துல இருக்கிற பலமான ஆளை கொண்டு விலகினமானவர் இல்ல. ஷதீதன் பக்ஸுஹு வ ஷதீதன் ஹர்புஹு, அந்த வாரவர் பலகீனமான ஆளா இருக்கணும். உகாத்திலுஹு வ யுகாத்திலுனி, நான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உஹதுடைய யுத்தத்துல சண்டை பிடிக்கும் பொழுது இவர் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டார், எதிரிகளோட பக்கத்துல இருக்கிற பலமான ஆளை நான் இந்த கையால கொலை செய்யணும். இது எந்த ஆசை நண்பன் ஆமீன் சொல்றோம். இப்ப ஹஸரத் அப்துல்லா கையேந்தினான், யா அல்லாஹ் நாளை உஹதுல நாங்க சந்திக்க போறோம். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான ஒரு துஆ சகோதரர். உஹதுல நாளைக்கு சந்திக்க போறோம். யா அல்லாஹ் உஹதுல நான் சந்திக்கும் பொழுது உஹதுல இருக்கக்கூடிய பலமான ஆளை நீ எனக்கு சந்திக்க வைக்கணும். யா அல்லாஹ் நண்பர் கேட்ட மாதிரி கேட்கிறார். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கும் பொழுது நண்பர் துஆ கேட்டார், ஏழ கையால நான் அவரை கொலை செய்யணும். ஹஸரத் அப்துல்லா துஆ கேட்டாங்க, என்ன தெரியுமா? யா அல்லாஹ் நான் உஹதுல நாங்க 2 பேரும் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கும் பொழுது அந்த எதிரி என்னைய கொல்லணும். யா அல்லாஹ் நான் உஹதுல ஷஹீத் ஆகணும். யா அல்லாஹ் உஹதுல நான் ஷஹீத் ஆகணும். யா அல்லாஹ் அது மட்டுமா, ஷஹீதாகி நான் கீழே விழுந்ததுக்கு பின்னால யா அல்லாஹ் என் 2 காலையும் அவர் வெட்டி எடுக்கணும். யா அல்லாஹ் என் மூக்கையும் அவர் வெட்டணும். யா அல்லாஹ் நான் அதே நிலைமையில 2 காதும் மூக்கும் இல்லாதவனாக நான் அடக்கம் செய்யப்பட்டு நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல நீ எழுப்பாட்டும் பொழுது காதும் மூக்கும் இல்லாதவனாக நான் எழுப்பணும். யா அல்லாஹ் அந்த டைம்ல நீ என்னை பார்த்து கேட்கணும், யா அப்துல்லா ஃபீமா ஜுதிஅ அன்ஃபுக வ உதுனுக, உங்களோட காதுக்கும் மூக்குக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு நீ எல்லாம் மக்களுக்கு முன்னுக்கு விளக்கிட்ட கேட்கணும். யா அல்லாஹ் அந்த டைம்ல நான் உன்னிடம் சொல்லணும்,
நண்பருடைய துவா சிறந்த துவா. காரணம் என்ன தெரியுமா? உஹதுல நான் பார்த்தேன், அவர் துவா கேட்ட மாதிரியே அவர் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு அவருடைய 2 காதும் வெட்டப்பட்டு அவருடைய மூக்கம் வெட்டப்பட்டு ஒரு கவுருல தொங்கப்பட்டு இருந்ததை நான் பார்த்தேன். என்ற துவாவை விட என்ற நண்பருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உஹதுல 70 பேர் வஃபாத் ஆகினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புகளை சேர்த்து அடக்கம் செய்ய சொன்னாங்க. இவருடைய உடம்பும் மூஞ்சில அடையாள விலகுது. சகோதரர்கள், ஒரு மனிதன் நெருப்புல பத்திக்கிறார், அடையாள விலகுது இல்ல வேலை செய்யும். ஒரு மனிதன் தாக்கப்பட்டு எந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கிறார், அவரோட மூஞ்ச பார்த்தா விலகுது இல்ல, இவரால விலகுது இல்லை. யோசிச்சு பாருங்க எவ்வளவு அவரோட சேர்த்து அவருடைய சாச்சா ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இவரும் வயிறு கிழிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையில இறங்கினா, உஹதுல சம்பவம் சொல்ற நேரம் இல்ல, மலையில இறங்கி கீழே வாரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் போய் ஒளிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு எல்லாரும் மனிதர்கள் ஷீல்டுகளாக மாறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சி கொண்டு போய் ஒளிச்சிட்டாங்க. யுத்தம் நடந்து முடிஞ்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வந்தாங்க கீழே. உஹதுக்கு போனீங்கன்னா, மதீனா போனீங்கன்னா காட்டுவோம், இந்த மலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்துச்சு எல்லாம் காட்டுவோம். வந்து உஹதுல சாச்சாவை தான் தேடினாங்க. சாச்சான்னு சொன்னது உறவு முறைப்படி சாச்சா. ஆனா 2 வருஷம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நண்பர், ஒரு சகோதரர், அவ்வளவு இறக்கமா பழகினாங்க. ஹஜ்ரத் ஹம்ஸாவோட இறங்கி அத்தனை சஹாபாக்கள் மௌத்துலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சாவை தேடினாங்க. சாச்சா எங்க இவாயத்து வரும் சகோதரர்களே. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுல ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கண்ட அந்த முதலாவது தேடிக்கொண்டு வருத்தப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கப்பட்டு அவரோட மூஞ்சாலே ரத்தம் வந்து இப்படியாப்பட்ட நிலைமையில தனது சாட்சா அந்த வருத்தத்திலே கண்ட முதல் அந்த தருணம் எப்படி இருந்துச்சுட்டால், சாட்சா ஷஹீதாக விழுந்து சாட்சோட வயிறு கிழிக்கப்பட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லாமே வெளியே வந்து அவருடைய ஈரல்ல ஒரு துண்டு சப்பி கீழே துப்பப்பட்டு இன்னொரு துண்டு மக்கா எடுத்துட்டு போயிட்டான். ஹம்ஸாட ஈரலை கொண்டாந்துட்டோம். இதெல்லாம் நடந்துச்சு. பத்ர்ல தோத்து போன அந்த கவலை, பத்ர்ல தோத்து போன அந்த ஆத்திரம், பத்ர்ல எங்க தலைவர் எல்லாத்தையும் கொண்டாங்க. இதுல நாங்க என்ன சரி செய்யணும்? அதனாலதான் உஹதுல தம்சீல் நடந்துச்சு. இந்த யுத்தத்திலே தம்சீல் நடக்குது. தம்சீல் என்றது ஒரு மனிதனுடைய உயிர் பிரிஞ்சிட்டா அது உடம்பை டச் பண்ண மாட்டான், விட்டுருவோம். ஆனால் உஹதுல இருந்த வெறி எப்படின்னால், விழுந்த ஆட்கள் மௌத்தாகி விழுந்த அந்த ஒவ்வொரு உடம்பையும் காது மூக்கு கை கால்கள் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டுச்சு. தம்சீல் நடந்துச்சு. எந்த யுத்தத்திலே அப்படி நடந்தது? அதனால நடந்த யுத்தத்திலே ஆக மனசுக்கு வருத்தமான கஷ்டப்பட்ட ஒரு யுத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய யுத்தம். இந்த 2 சஹாபாக்களுக்கு ஒரு கபூர்ல அடக்கம் செய்யப்பட்டாங்க. மதீனாக்கு போனா இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. உஹது நடந்த இடத்தை கொண்டு போயிட்டு காட்டுவாங்க. இங்கதான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவரோட சேர்த்து நான் சொன்ன அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 2 பேரும் ஒரே கபூர்ல தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. நல்ல அடக்கம் செய்யப்பட்டாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சாதனைன்றது சல்லிய சம்பாதிச்சு போறது மட்டும் இல்ல. சாதனைன்றது நல்ல மௌத் உருவாகணும் சகோதரர்களே. சரி, துன்யான்னு நாங்க போயிட்டு துன்யாட பயணத்துல போயிட்டு ஆகிரத்தை மறந்து எத்தனையோ பேரிக்கிறோம், கபரை மறந்து எத்தனையோ பேரிக்கிறோம், குடும்ப வாழ்க்கை இல்லாத எத்தனையோ பேரிக்கிறோம். மனைவி கிட்ட கேட்டா சொல்ல வேண்டிய நிலைமை. சல்லி சம்பாதிக்க சொல்லிட்டு போறாரு. அவட ஹக்க சரியா நிறைவேற்றல. மனைவிக்கு நேரம் கொடுத்து இல்ல, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து இல்ல. சில வீட்டுல இருந்து வெள்ளைக்கு வந்தா ராவில தான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போக பிள்ளைய தூக்கம், வெள்ளை கிளம்பி பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வாப்பா தூக்கம், பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசிக்கல. எத்தனையோ வாப்பமா இருக்கு. என்ன வாழ்க்கை சகோதரர்கள்? ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. எத்தனை கோடி சல்லி இருந்து வேலையில நிம்மதி இல்லை. இன்னைக்கு எத்தனை கோடி சல்லி வச்சுக்கிறோம், டிப்ரெஷன் டேப்லெட் குடிக்கிறாங்க தெரியுமா? என்ன வாழ்க்கை சகோதரர்? அவரோட மனைவிக்கு டிப்ரெஷன் டேப்லெட் குடிக்காது தூக்கம் போறல, இவருக்கும் தூக்கம் மருந்து குடிக்காது தூக்கம் போறல. அவ்வளவு வசதி இருந்தும் அவ்வளவு சல்லி இருந்தும் அல்லாஹ் நிம்மதி இந்த சல்லில வச்சு இல்ல சகோதரர்களே.
சஹாபாக்கள் எங்களை விட பெரிய பணக்காரங்க வாழ்ந்தாங்க. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நெட்வொர்க்குக்கு இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல ஒரு பணக்காரன் போறது இல்லை. அவர் விட்டுட்டு போன அந்த தங்க காசுகள் இன்னைக்கு தங்கத்தில் இருக்கிற விலையோட நாங்க பார்த்தால் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பணக்காரன் உலகத்துல நம்ப வேண்டிய எலோன் மஸ்க். ஆனால் சகோதரர்களே அவருடைய நெட்வொர்க்கையும் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நெட்வொர்க்கை கிட்ட வைக்கிறது கேளாது. ஆனா எங்கேயுமே நீங்க பார்க்க மாட்டீங்க ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவரை சஹாபாக்கள் சல்லிக்காக வேண்டி கண்ணியப்படுத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சல்லிக்கு சொல்லி அவரை முன்னுக்கு எடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு நீங்க போல 10 பேரை பார்த்து சொர்க்கம்னு சொன்னாங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தர் இவர் சகோதரர். எதை வச்சு சொர்க்கப்பட்டாங்க? சல்லிக்காக வேண்டி சொர்க்கப்பட்டாங்க. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு பெரிய வசதியான ஆள். உங்களுக்கு எல்லாம் இன்னொரு விஷயம் தெரியுமா? ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த ஒரு பழக்கம், சரியா இமாமுக்கு பின்னுக்கு முன் சஃப்ல நின்று தொழுகிற பழக்கம் இருந்துச்சு. ஒவ்வொரு தொழுகையிலும் அவர் எங்க நிற்பார் தெரியுமா? தொழுகையில இமாமுக்கு பின்னுக்கு சரியா நிற்பாராம். யாரு? உலகத்துல வாழ்ந்த ஆகப்பெரிய பணக்காரரை பத்தி பேசுறேன். சல்லிக்கா கண்ணியம் கிடைச்சு. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆகப்பெரிய பணக்காரர் அந்த காலத்துல. சல்லியை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கப்பட்டார். சஹாபாக்கள் சல்லியை வச்சு அவரை 3வது கலீஃபாவை நிர்ணயிச்சாங்க. சல்லி இல்ல சகோதரர்களே, சல்லி இருந்துச்சு அவங்கள்ட்ட. ஆனா சல்லி கண்ணியப்படுத்தப்படல. நீங்க எத்தனையோ பேர் கண்ணியம் கொடுக்குறீங்க சல்லி. அவர்கிட்ட வசதி இருந்து அவரை கண்ணியப்படுத்தணும், அவரை கண்ணியப்படுத்தணும். இல்ல, ஒரு மனிதனாக நாங்க எல்லாரையும் கண்ணியப்படுத்தணும் சகோதரர். சிலர் இருப்பாங்க வசதி உள்ளவங்களோட மட்டும் பேசுவாங்க, ஏழைகளோட பேச மாட்டாங்க. கால் அடிச்சா ஏசிக்கு போனை வச்சுட்டுருவாங்க. அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர், இதெல்லாம் கெட்ட பழக்கங்கள். இதை கெட்டது இல்லாம போகணும். சல்லிக்காக ஒரு மனிதனை கௌரவிக்கிறது இந்த தனம் இல்லாம போகணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த ஒன்று இல்ல சகோதரர். பெரிய பணக்காரங்க வாழ்ந்தாங்க, அல்லாஹ் கொடுத்தான். ஆக பெரிய பணக்காரன் ஒரு சரித்திரத்தை சொல்லட்டுமா? மக்கால இருந்து மதீனாவுக்கு போறார், எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கையில போனார். சுப்ஹானல்லாஹ். எப்படி எங்க நாட்டிலே எல்டிடி பிரச்சனை டைம்ல ஜஃப்னா மன்னார் சைடுல இருந்து எல்லாம் ஒரே நாள் டைம் கொடுத்து வெள்ளைங்கள்ல போக சொன்னாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அதுல வருத்தம் என்ன, எங்களுக்கு கை விளங்காது. அப்படியாப்பட்ட வந்தவங்கிறாங்களே, அந்த வந்தாங்கள்ட்ட கேளுங்க. ஒரே இரவுல உங்களோட ஊடு, உங்களோட சொத்து எல்லாத்தையும் கொடுத்து உயிருக்கு பயந்து உங்களோட குடும்பத்தை தூக்கிட்டு ஒரே நாள்ல நீங்க வாழறதுன்றது எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லாதவருக்கு மக்கால இருந்து மதீனா போறது லேசி. ஆனா இவரெல்லாம் வச்ச இவருக்கு மக்கால இருந்து மதீனா போறது லேசான ஒரு விஷயம் இல்ல சகோதரர்களே. எல்லாத்தையும் விட்டு ஹிஜ்ரத் செஞ்சார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அன்பு தூதர் மதீனாவுக்கு போனா நான் அவங்களோட தான் போய்த்திருப்பேன். போய்த்தார், அங்க போய்த்தார். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அங்க போனேன், போகல வெறும் கையோட போனேன். ஒரு ரூபாய் என்ற சல்லி இல்லை, ஒன்றுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஒருத்தர் ஜோடு போட்டாங்க. இவங்களோட விஷயத்தை நீங்க பாருங்க. அன்சாரிகளை முஹாஜிர் ஒருத்தரோட சேர்த்து விட்டாங்க. இவருக்கு கொடுத்தது யாருன்னா அன்சாரிகள் இருக்கிற ஆகவே பணக்காரர். ஏன்னா இவர் வசதியானவர் தானே. சஅத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியமானவர்கள். அவர் வந்து சொன்னாரு, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அன்சாரிகள் ஆகவே சொத்துள்ளவர் நான் தான், என்ன சொத்துல அரவாசை நான் விடுவேன். நீங்க கஷ்டத்தோடு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வந்துக்கிறீங்க எல்லாத்தையும். இவர் என்ன தெரியுமா சொன்னார்? இவர் ஒரு வியாபாரி. இவர் சொன்னாரு, ஜஸாக்கல்லாஹ், நீங்க எனக்கு அப்படியே ஹெல்ப் பண்ண தேவையில்லை. உங்களோட பெரிய மனசுக்கு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யணும். மதீனால உங்களோட பஜாரை கேக்குன்னு காட்டுங்க, நான் வியாபாரம் செய்வேன். போறார், 2 தீனாரோட போனார். ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் 2 தீனாரோட போறார். மதீனாவுக்கு போனவர் வியாபாரத்தை ஆரம்பிச்சார். அவர் சொல்றார், அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பரக்கத் செஞ்சு தந்தான் என்றால், நான் என்னத்தை மக்கால விட்டுட்டு வந்தேனோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் எனக்கு மதீனால தந்தான். எந்த அளவுக்கு என்றால், லவ் ரஃபஅது ஹஜரன், பாதையில நடந்து செல்லும் போது ஒரு கல்லை புறக்குவேன். அந்த கல்லுக்கு கீழே ஃபவஜத்து தஹ்தஹு ஸஹபன் வ ஃபித்தா, அந்த கல்லுக்கு கீழே அல்லாஹ் எனக்கு தங்கத்தை வெளியே தந்தான். அவ்வளவு பரக்கத் செஞ்சு தந்தான். நான் எடுக்கிறதெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் பரக்கத் தாங்க. அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, எங்கட சல்லிட கண்ட்ரோல், எங்கட ரிஸ்கோட கண்ட்ரோல் ரப்போட கையில இருக்கு. ஒரு கடையை பாப்பீங்க, அந்த கடைக்கு ஒரு நாளைக்கு 5 லட்சம் வியாபாரம். அவருக்கு பக்கத்துல அதே கடை இருக்குது, அவருக்கு 2 லட்சம் தான் வியாபாரம். ஆனால் 2 லட்சம் பிசினஸ் பண்றவர் நிம்மதியா சந்தோஷமா கடன் இல்லாம வாழ்றார். 5 லட்சம் அவர்கிட்ட கூட பண்றவர் அல்லாஹ் அக்பர் கடன்ல பட்டு கஷ்டப்பட்டு அங்க போய் இங்க போயிட்டு பேரே மூட்டையாக்கி டென்ஷனாகி ராவிக்கு தூக்கம் இல்லாத ஒரு நிலை உண்டாகுது. தயவு செய்து சகோதரர்களே, உங்களோட கடையில வியாபாரம் இருக்குது, உங்களோட கடையில அது இருக்குது, அதனால தான் பரக்கத்தை நாங்க யாரும் நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ்ட கையில கண்ட்ரோல் இருக்குது, அல்லாஹ்ட கையில கண்ட்ரோல் இருக்குது. அல்லாஹ் நாடினதை செய்யக்கூடியவன். கடைசி எனக்கு ஒரு விஷயம் என்ன வருது, அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சு போட்டு, நான் ஒரு அழகான சம்பவத்தை படிச்சேன். சிரியால ஒரு ஆள் பேக்கரி செஞ்சு
எல்லாரும் கேட்டாங்க, ஏன் கடையை போட்டீங்கன்னு கேட்டார். இவர் சொன்னாரா, என் கடைக்கு பக்கத்துல புதிய ஒரு ஆள் வந்து பேக்கரியோட திறந்துக்கிறாரு, நானும் கடையை திறந்தால் அவருக்கு வியாபாரம் கொஞ்சம் கஷ்டமாயிக்கும், ஒரு புதுசா வியாபாரம் செஞ்சவர், நான் மூடினா அவருக்கு கொஞ்சம் தொழிலுக்கு அந்த இடத்த பழகி கொள்றதுக்கு வியாபாரத்தை பழகுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் உதவி ஆகிக்கும் தான் நான் மூடினேன். அவர்கிட்ட சொன்னாங்களா, நீங்க செஞ்சது ஒரு மடத்தனமான வேலை இல்லையா, உங்களோட வியாபாரத்தை இல்லாம நீங்க அவரோட பிசினஸ் அவருக்கு கொடுக்குறீங்க. இவர் சொன்னாரா, நான் மடையன் இல்ல நீங்க தான் மடையன் சொன்னாரா. உங்களுக்கு தெரியாதா, எங்கட அல்லாஹ்க்கு அல் வாசின் ஒரு பேர், 99 பேர்ல ஒரு பேர் அல்லாஹ்வுடைய பேர் வாசின். வாசின் என்ன அர்த்தம்? ஏண்ட ரப்பு அல்லாஹ்ன்றவன் ஏண்ட பக்கத்துல வந்து கடையை திறந்ததோட அல்லாஹ் ஏடையை பிடிக்க அவரே கொடுக்க மாட்டான். ஏண்ட ரப்பு எப்படியாப்பட்டவன் என்றால், எனக்கு ஒரு நாளைக்கு அல்லாஹ் 100 கஸ்டமர்ஸ் தந்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அதே 100 தந்து அதை விட பல மடங்கு தந்து அவருக்கு போதுமான 100 அல்லாஹ் கொடுக்கக்கூடியவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளும் ஏண்ட ரிஸ்க்ல குறைக்கிறவன் ஏண்ட ரப்பு ஒரு நாளும் குறைக்கக்கூடியவன் இல்ல. நான் கடையை மூடினதால அவருக்கு அது உதவியாகத்தான் ஆகுமே தவிர ஏண்ட கடையில் இருக்கிறதுல அல்லாஹ் எனக்கு அலந்தத்துல ஒரு சொட்டு குறைஞ்சு போவார். அன்பானவர்களே, நீங்க பஜார்ல பார்த்துவீங்க, ஒரு வியாபாரம் செஞ்சுப்பாரு, முழு கழுத்தரைக்கும் ஒரு கடை தான் இருந்திக்கும். ஆனால் இன்றைக்கு கழுத்தரையில அதே மாதிரி 10 கடை வந்திக்கும். முதலாவது கடை செஞ்சவர்கிட்ட கேட்டு பாருங்க பாப்போம், 10 கடை வந்த பிறகு உங்களோட வியாபாரம் கூடிச்சா குறைஞ்சிச்சா? நீங்க ஜகாத் கொடுக்க போல உங்களோட ஜகாத் கணக்கு கூடுதா குறைஞ்சிச்சா? நல்ல முறையில வியாபாரம் பண்றவர் ஒன்று இல்ல 100 கடை அதே மாதிரி அதே பஜார்ல உருவாகினாலும் அல்லாஹ் அவருக்கு அலந்தத்தை அவர்கிட்ட ரிஸ்க வரக்கத்தாக கொடுத்து ஒவ்வொரு வருஷமும் ஜகாத் கூட கொடுக்குற மனுஷன் இதே விளங்காது, எங்கட லாஜிக்ல விளங்காது, எங்கட மூளையை கூட சிந்திச்சா இது விளங்காது. இது ரப்போட எப்ப தொடர்பாக இருந்து சரியா உலகத்துல வாழ்றோமோ அல்லாஹ் ரிஸ்கிட கஷ்டத்தை தர மாட்டான். பேசின அனைத்து விஷயங்களையும்